அனைவருக்கும் வணக்கம். அவங்க சொன்னாங்க பல நாடுகளா, பல ஊர்கள, பல நாடுகள்ல பல மொழிகளை குறித்த கருத்தாளர்கள் பேசியிருக்கேன். தமிழ் எழுத்துறியல் குறித்து தமிழ்நாட்டில் இதை முப்பது ஆண்டுகால பயணம் 30 நிமிடத்துல நான் பேசியிருக்கிறோம். அதனால நேரம் நம்ம பேசியிருக்கோம். எனக்கு இந்த காட்சி அமைப்பு ஒத்துழைக்கல. ஏன்னா இது வந்து முழு திரையில வரணும், அதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட இலைகள் ஸ்லைட்கள். இது வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி வருது. அதனால நான் வடிவமைத்த எழுத்துக்களா இருக்காது, அது வந்து கம்ப்ரஸ் பண்ணது அது சரி வராது. ஆனா நம்ம செய்தி முடிச்சாங்க. சரி, இந்த எழுத்துறையோ பார்த்துட்டீங்க நீங்க. இந்த கணித்தமிழ்ல எழுத்தாயிட்டு அப்போ இந்த எழுத்து முடியல. இப்போ ஏறக்குறைய அடிப்படை எழுத்துக்கள்லாம் வந்து முடிச்சிருக்கோம். அதனால சில இடங்கள்ல இந்த எழுத்துல நாம் பயன்படுத்திருக்கோம். இது வந்து எழுத்துறியல் பார்வையில், அதாவது தொழில்நுட்ப பார்வையில பார்த்தோம்னா இந்த பத்தாண்டு ஒவ்வொரு பத்தாண்டு கால வளர்ச்சி வெவ்வேறு மாதிரி இருக்கும். தொடக்கத்துல வந்து கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரியான ஒரு மைல்ஸ்டோன் இருக்கும். ஆனா எழுத்துறியல் பார்வையில வந்து எங்களுக்கு தேவைப்படுவது எங்களுக்கு அந்த எழுத்து போய் வெளிவருகிறது, எங்க வெளிப்படுகிறது என்பதுதான் எங்களுக்கு முக்கியம். அப்ப தொடக்க காலத்துல நாங்க அச்சுப்பொறிகளுக்கு ஏற்ற வடிவமைப்பு செஞ்சோம். அப்போ எவ்வளவு அழகா நம்ம வடிவமைத்தாலும் அச்சுக்கு வரும்போதுதான் அதனுடைய அழகு நமக்கு தெரியும், திரையில பொருள் தெரியாது. ஆனா இப்போ அச்சுக்கு வர்றதுக்கு முன்னே அதனுடைய அழகை வந்து திரையில வந்து அனுபவிக்கணும். துல்லிய திரைகள், அந்த ஹை டெஃபினிஷன் ஸ்பேஸ் அப்படின்றது நம்மளுடைய கையெழுத்து கருவிகளிலேயே வந்து ஸ்மார்ட் டிவைசஸ்லேயே வருது. அதனால இது வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து எழுத்துறியலாளர்களுக்கு கொடுக்கிறது. அந்த வடிவமைப்பாளர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு உற்சாகம். ஏன்னா நம்ம எந்த நோக்கத்தோட எந்த கட்டமைப்போட எழுத்துக்களை வடிவமைக்கிறோமோ அதை வந்து உங்களால வந்து உடனே பார்க்க முடியும். அதுக்காக ஒரு உயர்ந்ததா ஆய்வெல்லாம் தேவையில்லை. அதனால இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவர் மட்டும் ஒரு வகையான திரையில மட்டும் அவர் பார்க்கறதில்ல, பல திரைகள்ல பார்க்கறாங்க. இதுல முக்கியமா நடக்கிற மேம்பாடுகள்ல ஒண்ணு வந்து இந்த மெய்நிகர் காட்சிகள், மெய்நிகர் வெர்ச்சுவலைசேஷன், வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற கருவிகளை வந்து அவங்க பார்க்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஆய்வுகள் நடந்துருக்கு. நேரடியா நீங்க பார்க்கறதுக்கும் ஓரமா அங்க வருகின்ற எழுத்து, இப்போ அங்க வருகிற ஒரு எழுத்து, மேல வருகிற இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து தெளிவாக நமக்கு தெரியணும். அது சாய்வாக இருக்கும் பொழுது அதனுடைய மந்திய தோற்றம் இருக்கக்கூடாது போன்ற நுட்பங்களை எல்லாம் இப்போது நாங்க ஆராய்ந்து இருக்கிறோம். அதனால இப்போ எங்களுடைய இலக்கு வந்து உங்களோட திரையில நாங்கள் வடிவமைத்த எழுத்துக்கள் சிறப்பாக வர வேண்டும் என்றால், சரி இவ்வளவு ஏன் இவ்வளவு பேச்சு எழுத்துறியல் பற்றிய மாநாடுகள் உலகளாவிய அளவுல ஏறக்குறைய 12-20 மாநாடுகள் நடக்கும் வெவ்வேறு நாடுகள். ஏன் இவ்வளவு அதுக்கான அட்டென்ஷன், ஏன் இவ்வளவு பேசுறாங்க பல ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை, மற்றவங்க சொல்றதை கொடுக்குறேன். இந்த நூல் வந்து நான் படிக்கணும் வாய்ஸ் ஆன்ஸ் மேட்டர் நூல். அதுல மட்டும் ஒரு பக்கத்தை காமிச்சுன்னா உங்களுக்கு என்னோட வேலை முடியும். என்னோட கடைசி பக்கத்துல சில புத்தக போட்டிருக்காங்க. அதை பாருங்க, அது என்ன மாதிரியான தன்மைகள் இந்த எழுத்துருவன் நமக்கு கொடுக்குதுன்னா, விளையாட்டு தன்மை, பிளேஃபுல்னஸ், எக்ஸ்பிரசிவ், வெளிப்பாடு. சில எழுத்துக்களை பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சி ஏற்படுது, சில எழுத்துக்களை பார்க்கும்போது சோக உணர்வு ஏற்படுது. எனக்கு வருது, நம்ம வீட்டுக்கு வருகிற சில மரண அறிவிப்புகளை பயன்படுத்துகின்ற தலைப்பு எழுதணும்.
திருமண ஆய்வுக்கு பயன்படுத்துகின்ற தலைக்கு ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரே மாதிரியான உணர்வு ரொம்ப பிளேஃபுல்லான ஒரு டிசைன் வைத்துக்கொண்டு இவர் மறைந்தார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது கொஞ்சம் கூட பொருத்தமற்ற ஒரு வடிவமைப்பு, ஒரு பேர். அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. முற்றிலும் உண்மை கிடையாது, முற்றிலும் பொய்யும் கிடையாது. அதுக்கான சில வழிமுறைகளை வந்து தீர்வுகளை தான் சொல்றாரு. உள்பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் பல அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற வடிவம். சில உணர்வுகளை வந்து அந்த எழுத்துக்கள் நமக்கு தூண்டுதலை ஏற்படுத்தும். ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். சில தாக்கங்களை ஏற்படுத்தும். சொற்களை வந்து கதைகளாகவும் கட்டுரைகளாகவும் வாக்கியங்களாக நம்ம மாற்றி முடியுது. இதெல்லாமே விட ஒரு மூட் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மூடு உங்களுக்கு வரவழைக்கும் காத்து நேரம் இல்லை. நம்ம பார்ப்போம். எழுத்து வகைகள் இது வந்து ஒரு கிடையாது. ஆனா பெரும்பாலும் வகுக்கப்பட்ட ஒரு 3 வரையறைகள் இருக்கு. இதே நிறைய கிளாசிபிகேஷன் 3 முக்கிய வரையறை கிளாசிபிகேஷன் என்ன இருக்குன்னா, இது நான் தமிழ் எழுத்துல போட்டிருக்கேன். சரியா தவறா அப்படிங்கிறது புலவர்கள் தான் அவங்களுக்குள்ள சட்டம் போட்டிருக்கோம். முதலாவது வந்து டிஸ்பிளே டைப். இந்த எழுத்துகள் வந்து படிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டதில்லை, பார்ப்பதற்காக. பார்த்து நீங்க உடனே ஒரு சொல்லோ 2 சொல்லோ அல்லது ஒரு சின்ன வளையம் அவ்வளவுதான் அதுல இருந்து வச்சிருவாங்க. டிஸ்பிளே டைப். அதை தமிழ்ல வந்து நான் காண எழுத்துன்னு சொன்னேன். காண்பதற்காக, படிப்பதற்காக இல்ல. இரண்டாவது வந்து டெக்ஸ்ட் டைப்பிங். இது வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள். இதுல வந்து நிறைய ஆவணங்கள் இருக்காது, நிறைய அலங்காரங்கள் இருக்காது. ரொம்ப எளிமையா படிக்கிறதுக்குள்ள எழுத்து. அதை பற்றிய ஃபீச்சர்ஸ் நம்ம செய்வோம். அதை கட்டுப்பாடுகளோட உருவாக்கப்பட்ட கட்டுக்கோப்போட இருக்க வேண்டிய எழுத்து கட்டு எழுத்துக்கும். மூன்றாவது கையெழுத்து. இந்த 3 வகை எழுத்துக்களையும் நம்ம பார்க்கிறோம். முன்பு அதாவது 60களில் 70களில் கூட இது வந்து 1948 72 இந்த மாதிரியான ஆண்டுகள் இந்த ஆண்டுகள் திரைப்படங்களுக்கான பதாகைகள் போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் கையில் எழுதிப்பாங்க. அது வந்து ரொம்ப அழகான வடிவங்கள் நமக்கு கிடைக்கிறது. நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது, சிலவற்றை காமிக்கிறது. அதுக்கு காரணம் அவங்களுக்கு இந்த மாதிரியான எழுத்துக்களா இல்ல. அது எவ்வளவு பெரிய நன்மை தான் புரியுது. அந்த காலத்துல எழுத்து இருந்துச்சுன்னா இவ்வளவு அழகான எழுத்துக்களை நம்ம பார்த்துருக்கீங்க. அந்த காடு இருந்தது, காட்டி இருந்தது, அந்த எழுத்த பார்க்க மரங்களை வச்சு எழுதிருக்காங்க. அந்த எழுத்து இன்னும் பழைய போஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரியான வந்து நிறைய பயன்படுத்திருக்காங்க. இது வந்து இந்த காட்டி வந்து ஒரு காடு எழுத்து. இந்த காடு எழுத்து ரொம்ப அதிகம் நசியமா தொடங்க பாருங்க. இப்போ நான் காமிக்கிறது எழுத்துக்கள் எல்லாம் நான் வெளியிடல. என்னோட எழுத்து நண்பர்களா இருக்காங்க, இவங்களா இருக்காங்க, சத்யாவங்களா இருக்காங்க. எங்களுக்குலாம் தெரியும். முடிஞ்சிருச்சுங்களா? எல்லாம் ஆல்மோஸ்ட் டன். 40 வருஷம் ஆனாலும் ஆல்மோஸ்ட் டன். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபைனல் டச்சஸ் அப்படின்னு. இது வந்து வழக்கம், உலகத்துல எங்க பார்த்தாலும் இருக்கிற வழக்கம். நம்ம முடிக்க முடியலன்னு சொல்றத வந்து கொஞ்சம் கௌரவமா ஃபைனல் டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி எழுத்துக்கள் தான் காமிக்க போற எழுத்துக்கள் எல்லாமே ஃபைனல் டச்சஸ்ல இருக்கிற எழுத்துக்கள். இது வந்து இதுல கவர்ந்த ஒரு ஞான சௌந்தரி அப்படிங்கிற படம் 1947 அப்படிங்கிறது. இந்த எழுத்த பாத்தீங்கன்னா இந்த வடிவத்தினுடைய தாக்கம் வந்து லத்தீன்ல இருந்து வந்து அது காப்டிக் அப்படிங்கிற ஒரு டிசைன் ஐடியா. அதுல வந்து ஆனா இதுல சில நூல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எடுத்துக்காட்டா அந்த எழுத்துக்கள் இருக்கிற அந்த குழி, பிம்பல் சொல்ற அந்த குழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டெர்மினல் சொல்லுவாங்க, முனையம் அப்படின்னு சொல்லி. இந்த சௌந்தரியில இந்த நடுவில் இருக்கிற அந்த லா பாத்தீங்கன்னா, இந்த இடம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு முனையம். டெர்மினல் அது வந்து ஷாப் ஆக முடியுது. அது ஒரு டிசைன். அது எல்லா எழுத்துக்கும் அந்த மாதிரி வரணும். இந்த நான் வந்து பாடல நிற்குது. இது வந்து ஒரு வழக்கம். எனக்கு அது பிடிக்காது. இந்த நான் தா ரா எல்லாமே கீழே வரணும் அப்படின்றது என்னோட எழுத்து டிசைனாக பெரும்பாலும் நீங்க தான் பார்க்கலாம். இந்த தாவுடைய பால் வந்து ரொம்ப மெலிசா இருக்கு.
அதே மாதிரி ரீ வந்து ரொம்ப தெளிவா வந்து ரொம்ப தூரத்துக்கு பார்த்தா இருக்குமா தெரியும். ஆனா கையில எழுதிட்டு அப்புறம் அழகா பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத செய்து பார்த்தேன். இந்த மாதிரி வந்துச்சு. சில கடினத்தை கூட்டியிருக்கேன், நாவுடைய வாதம் நீக்கி இருக்கேன், அந்த டிம்போஸ் அப்படியே இருக்கு, அந்த குழிகள்லாம் அப்படியே இருக்கு. ஆனா ரொம்ப குழியா இருக்கு, நான் அந்த குழிகளை குறைச்சிருக்கேன். அந்த புள்ளியை கூட ரொம்ப சின்னதா இல்லாம பெருசாகி அந்த புள்ளிக்கும் ஒரு டிஃபன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மாடுலிட்டி இருக்கிறதுனால இந்த எழுத்துக்களை வந்து போஸ்டர் எழுதுறது வேற, எழுத்துக்கு வாக்குறது வேற, லெட்டரிங் என்பது வேற, டிசைன் என்பது வேற. லெட்டரிங் என்று செய்யும் பொழுது உங்களுக்கு தேவைப்பட்ட எழுத்துக்களை மட்டும் டிசைன் பண்ணுங்க. அதை கொண்டாந்து எழுத்து வாக்கனை சொன்னீங்களா, எல்லா எழுத்துக்கும் அந்த டிசைன் அமைப்பு, அந்த கட்டமைப்பு வந்து பொருந்த வேண்டும். அங்கதான் இருக்கு சேலஞ்ச். குறிப்பா கட்டெழுத்துகளுக்கு அந்த சேலஞ்ச் சொல்றாங்க. இந்த டிசைனை வந்து எல்லா எழுத்துக்களுக்கும் பொருத்தி பார்க்கணும். முதல்ல எழுத்துக்களை பத்தி தெரியாத காலத்துல வந்து 80 மத்தியில வந்து எழுத்துக்கள் அவ்வளவுதான் தெரியாது. எழுத்துக்களை ஒரு தமிழ் எழுத்துக்களை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு 2-3 நாள் முடிச்சுவேன். எழுத்துக்களை பத்தி தெரியாது. எழுத்துக்களை பத்தி தெரிஞ்ச பிறகு ஒரு 4 அல்லது 5 மாதம் ஆகும். அந்த டிசைன் பிரின்சிபல்ல வந்து எல்லா எழுத்துக்களுக்கும் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான முயற்சி தான் இது. நான் ஏன் அந்த மார்க்கஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறதுனா இன்னும் முடிக்கல காமிக்கிறதுக்காக. அது போல என்னுடைய எல்லா எழுத்துக்களையும் பழைய வடிவத்துல இருக்கும். இது வந்து தேவையில்லை, நமக்கு வேண்டியதில்லை. இதற்கான தேவை இருக்கிறது. பழம்பாடல் கலைஞர்கள் அந்த லைன் பழைய லைன்ல கொண்டு ஒரு பொருத்தம் தெரியுது. அது போல இங்கிலீஷ்ல வந்து டபுள் டேக் கேட்கறதுக்கு சிங்கிள் டேக் கேட்கறது 2 ஏன் புழக்கத்துல இருக்கு. அது மாதிரி நம்ம புழக்கத்துல இருக்கலாம். பயன்படுத்துறவங்க பயன்படுத்தலாம், பயன்படுத்தாதான் இது வந்து ஆப்ஷனல் சாய்ஸ். வந்து எல்லா எழுத்துக்கள் புதுசா நான் உருவாக்குற எல்லா எழுத்துக்களையும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல வந்து தமிழ் மட்டும் தனிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே ஆங்கிலத்தோட இருக்கும் அல்லது மலாய் மொழியோட இருக்கும். இந்த 2 மொழிகள் எழுத்துக்களை வந்து எழுதப்பட்டிருக்கிற மொழிகள். அதனால தமிழுக்கு ஏற்ற லத்தீன் உருவாக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கொள்கையா கொண்டாங்க. எல்லா தமிழ் எழுத்துக்களுக்கும் மேட்சிங் லத்தீன் ஏற்ற லத்தீன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில அதே வடிவம் அமைப்பை கொண்டு லத்தீன் போட்டிருக்கேன். ஆனா என்ன மாற்றம் சொன்னா, காத்திக்ல இருந்து தமிழுக்கு வரும்போது காத்திக் தன்மையை நீக்கி தமிழ் தன்மையை கூட்டில. இப்ப மறுபடியும் ஆங்கிலத்துக்கு வரும்போது அந்த காத்திக் தன்மை போயிடுச்சு. இந்த ஆங்கில எழுத்துக்களுக்கு தமிழ் தன்மை ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, ஆங்கில இருக்கிற புள்ளிக்கும் தமிழ் மேல இருக்கிற புள்ளிக்கும் ஆங்கில இருக்கிற புள்ளிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, தமிழ் புள்ளியில பின்பல் இருக்கு, ஆங்கிலம் பின்பல் இல்லை. ஏன்னா மற்ற எழுத்துக்களுக்கு பின்பல் இல்லாதனால ஆங்கிலத்துக்கு பின்பல் மாறுது. ஆனா 2 எழுத்து பக்கத்து பக்கத்துலயும் மேல தமிழுக்கு அந்த நோவல் மேல தமிழ் போடும் பொழுது அதோட ஹார்மனி நமக்கு தெரியும், ஒரு அமைதி நமக்கு தெரியும். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படாது, போட்டி போடாது. என்ன பார்க்க முதல்ல அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நினைக்காது. அந்த அமைதியை கொடுக்கறதுக்கு, அந்த ஆமையை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி. சரி, இன்னொரு காமெடி எடுத்துக்கிறோம். இது வந்து என்னுடைய தோழி சொல்லிட்டு அமெரிக்கால இருக்காங்க. அவங்க சேகரித்து அந்த படம் கையிலிருந்து ஒண்ணு கிடைச்சது. ரொம்ப அழகா பார்க்க. ஆனா இந்த எழுத்துக்கள் இருக்கிற அந்த வழிபாடு எல்லா தமிழ் எழுத்துக்களுக்கும் போட்டாங்க. அந்த மாற்றங்கள் தேவையான மாற்றங்களை பண்ணி செஞ்சு சில எழுத்துக்களை செய்து பார்த்தா கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. அப்புறம் மற்ற எழுத்துக்களுக்கு போட்டு பார்த்தேன், அதுல ஒரு டெக்ஸ்டர் சொல்லுவாங்க. இது வந்து டெக்ஸ்டுக்காக உருவாக்கப்பட்ட எழுத்துங்க. இந்த எழுத்து கொண்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்ம படிக்க மாட்டோம். ஆனா அதை வைத்து பார்க்கணும்னா அந்த ஆவணி சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். பல மாற்றங்களை செய்யலாம். பத்தி பேசுறதுக்கு இன்னொரு செஷன் தேவைப்படும். அதனால நமக்கு விரைவா பேசணும். இந்த இகர போக்கிலாமே அந்த எழுத்துக்கு மேல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அங்க பாத்துல இருந்து ஒட்டாம இருக்கும். அது போல உகர வயசுலாம் மாறிடுது. இந்த ஏன் சொல்லுன்னா, இதுல சில தொழில்நுட்ப பயன்பாடு இருக்கு. இந்த அழகியலுக்கு சில தொழில்நுட்ப பயன்பாடு நமக்கு உதவும். இப்ப கொஞ்சம் ஒரே ஒரு இதை மட்டும் காமிக்கிறேன். பல கூறுகள் இருக்கு, ஒரே ஒரு கூரை மட்டும் காமிக்கிறேன். நுட்பக்கூறு என்ற ஒரு நுட்பக்கூறு.
இதுல அதனாலே ஒரு சொல் இருக்கு. இந்த தா பாத்தீங்கன்னா அந்த தாவுடைய வால் வந்து ஆவுடைய இடத்தில் போய் நுழையுது. ஆவோட ஸ்டேஜ் வந்து தா போகுது. இருந்தாலும் அது வந்து ஒரு இடையூறா நமக்கு தெரியல. எனக்கு போதிய இடைவெளி ஆவுடைய கடைசி வெர்டிகல் ஸ்டோனுக்கும் தாவுடைய வாலுக்கும் இடையில வந்து நல்ல இடைவெளி இருக்கிறதுனால அது ஒரு சிக்கலா தெரியல. ஆனா அதே தாவை கொண்டு இதுதானே பக்கத்துல போட்டீங்கன்னா அந்த உகர குறி மேல போட்டு தாவும் ஏறக்குறைய உரசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்ன பாயிண்ட் சைஸ்ல போட்டீங்கன்னா அது ரெண்டு தூரத்துக்கு இந்த மாதிரி உரசுற மாதிரி இருக்கு. அது அழகா குறைக்கும். அந்த அமைதி இருக்காரு, அந்த ஸ்பேஸ் அமைதி இருக்காரு. அதுக்கு நாம என்ன பண்ணிக்கலாம், அந்த வாழை கொஞ்சம் மட்டும் நடுங்க, வாழை கொஞ்சம் நடுங்க. முதல்ல உள்ள தாக்குல கொஞ்சம் வாழை நீட்டமா இருக்கும், ரெண்டாவது சுருக்கமா இருக்கும். அதை நான் போடல இருக்குன்னா உங்களுக்கு அந்த வேறுபாடே தெரியாது. அந்த இடைவெளி தெரியும், அந்த ஆமணி தெரியும். ஆனா இது வேகத்தான் அது வேகத்தான் என்பது உங்களுக்கு தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா there is no collision, there is no congestion. அந்த ஸ்பேஸ் இருக்கு. இதை சரி பண்றதுக்கு பல டூல்ஸ் இருக்கு. அதை சரியா வேலை செய்ய எளிமையா பல டூல்ஸ் இருக்கு. 25 ஆண்டுகளா நான் என்னுடைய பயனுக்காக எழுதுற சில டூல்ஸ் ஃபாண்ட் என்ஜினியரிங் வேலை செய்யறதுக்கு எழுதுற ஒரு டூல். அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஒரு ஸ்வீட் ஆஃப் டூல்ஸா ஐபிஎஸ்எல் பேர்ல பப்ளிஷ் பண்ணிட்டேன். இது மேக்னெட் ஸ்டோர்ல இருக்கு. இட்ஸ் ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ், கம்ப்ளீட்லி ஓபன் சோர்ஸ். நீங்க எடுத்து நீங்க என்ன வேணாலும் அதை பண்ணிடலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. நான் ஒண்ணு மட்டும் தான் முதல்ல காமிச்சேன். அதை வந்து நான் பிறகு உங்களுக்கு தேவைன்னா நான் சொல்லி தருவோம். அவுட் சைட் இருக்கேன் இலவசமா நீங்க சரி. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் நீங்க காட்டுறது ஒரு எக்ஸாம்பிள். இந்த டாப் முதல்ல இருக்கிற இந்த நீல கலர் டாவும் இந்த மஞ்சள் கலர் டாவும் பெரிய டாப். அதனுடைய பேர் நீங்க கீழே போட்டுருங்க. அது தெளிவா காட்டணும். அதே மாதிரி உகரம் போடும்பொழுது இந்த உகரம் போடும்போது இதுக்கு பயன்படுத்தின அதே தான் உகரத்துக்கு போகும். இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்ப வேலைகளை நாங்க செய்வோம் அந்த அமைதியை கொடுக்கறதுக்காக. So you see the same pattern, same design, how to with the harmony of the text. So இது போல நிறைய காட்டெழுத்துகளுடைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். பழைய நூல்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய நூல்கள். அதுல பாருங்க மனிதனா அப்படின்ற முதல்ல இருந்தார். நான் கீழே போகிறேன். இங்க பாத்தீங்கன்னா கலித்தொகை இங்கெல்லாம் அவர்பட்ட இதெல்லாம் கையில எழுதப்பட்டது. இதெல்லாம் எழுத்துக்கள் கிடையாது. அந்த காலத்துல இப்ப கூட நூல்கள் அத்தை படங்களை பெரும்பாலும் கையில தான் எழுதினாங்க. அது ஒரு சில எழுத்துக்களை மட்டும்தான் வடிவமைக்கணுன்றதுனால ரொம்ப எளிமையா அதை பண்ணி முடிச்சிடறாங்க. இங்க பாருங்க இந்த ராகுடைய அந்த ஸ்வாஷ், இந்த ராகு அழகா வருது. ஏன்னா இந்த ராகு ஒரு பூ அப்படின்ற பூ எழுத்தோ அது ஒரு டிசைனர் இருக்கிற எழுத்து வந்துச்சுன்னா அந்த வாழ்வுடைய வாழ்க்கை. அதனால அந்த இடத்துல அந்த ராம் மாற்றியாங்க. இந்த மாதிரியான நுட்பங்கள்லாம் எழுத முடியாது. இந்த சோழ ராகுல இருக்கிற அந்த வாழ்வு சோழ இருக்கிற இந்த டிசைனரும் ஒரே மாதிரி design harmony in this direction. Okay. So காட்டெழுத்து பத்தி பார்ப்போம். இப்போ கட்டெழுத்து இருக்கும். இந்த டெக்ஸ்ட் சைட் டிசைன் பண்றதா ரொம்ப கடினம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிது, ஆனா ரொம்ப கடினம். ஏன்னா அதுல டிசைன் இருக்கக்கூடாது, அவ்வளவான அலங்காரங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த டெக்ஸ்ட் சைட் அதனுடைய தலையாய கட்டணம் என்னன்னா இந்த பொண்ணை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும். படிக்க தொடங்கிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் டிசப்பியர் பண்ணிடணும். யாருக்கும் அந்த எழுத்துக்களை பார்க்கக்கூடாது, கண்டென்ட் தான் படிக்கணும். அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் டெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியுடைய தன்மை. வெற்றிகரமான ஒரு கட்டமைப்பினுடைய தன்மை என்னன்னா நீங்க படிக்க தொடங்கணும் ஒண்ணு, அது அப்புறம் போயிடும். ஓ இதுல இப்படி இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க போனாங்கன்னா இதுல சில பார்ப்போம். இதெல்லாம் அதனுடைய தன்மைகள் ஒன்னொன்னு விளக்கத்துக்கு நேரம் இருக்காது. ஒரு சிலதை மட்டும் சொல்றேன். லெஜிபிலிட்டினா அந்த எழுத்தை இந்த எழுத்துன்னு கண்டறியது லெஜிபிலிட்டி.
ரீடபிலிட்டி நீங்க படிச்சு தொடர்ந்து படிச்சு இருக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு கலைப்பு தன்மை ஏற்படுத்துது, அதனால படிக்க முடியணும். ஸோ இந்த தன்மைகள் எல்லாம் சேர்க்கணும். இதெல்லாம் வந்து ஆங்கில எழுத்துறவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. நான் தமிழுக்கும் அது பொருந்தோம். வித் எக்ஸப்ஷன் ஆஃப் செரிஃப், அதை பத்தி நான் விளக்குறேன். இந்த ஐட்டாலிக், இந்த போல்டுன்றது தமிழ்ல ஏற்கனவே வந்துச்சு. அந்த ஐட்டாலிக்ஸ்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயம். ஐட்டாலிக்ஸ்ன்றது சாய்வாக இருக்க வேண்டும்ன்றத மட்டும் ஐட்டாலிக்ஸ் இல்லை, அப்ராய்ட் ஐட்டாலிக்ஸ் கூட இருக்கு. ஆனா பெரும்பாலும் ஐட்டாலிக்ஸ் சாய்வு எழுத்துன்னு தான் நினைக்கிறாங்க. தமிழ்ல இருக்கின்ற அந்த கட்டெழுத்து இருக்கிற டெக்ஸ்ட் ஏற்கனவே சாய்வான எழுத்து தான். நீங்க பெரும்பாலான நூல்களை பாத்தீங்கன்னா அதை மறுபடியும் சாய்வாக்கிட்டீங்க என்ன ஆகும்? அதனால அதுக்கான ஆய்வுகள் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. There's not enough experiments done in that stage. So இது வந்து என்னை கவர்ந்த முதல் கட்டெழுத்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆய்வு. இந்த மூவாவுடைய நூல்கள்ல நிறைய பார்க்கலாம். அந்த காலத்துல வெளியிடப்பட்ட இது உலகத்துல போக்கப்பட்ட மெட்டல் ஆய்வு. இது ரொம்ப பிடிச்சது. டோட்டலி நான் டிஸ்ட்ராக்டட், இது டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, படிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரமான பேராகிராஃப், கொஞ்சம் லாங்கர் பேராகிராஃப். அந்த ரிவர்ஸ் இருக்காது. ரிவர்ஸ் அந்த இடைவெளி ஆறு மாதிரி ஓடாது, ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு எழுத்துக்களை உருவாக்கணுன்றது ஒரு நீண்ட கால கனவு. ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம், எதையுமே அப்படியே செய்யக்கூடாது. இட்ஸ் நாட் ரிப்ரொடக்ஷன், இட்ஸ் நாட் டுப்ளிகேஷன், அதை காப்பி பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தணும். அதாவது நம்ம வந்து எப்பவுமே சாய்வான எழுத்துக்கள் எல்லாம் நீண்ட பட்டியலை படிச்சு பழகணும். ஒரு அப்ரைட் போட்டோம்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. அதுக்கு முன்ன ஒரு சின்ன வழக்கம், இந்த கான்ட்ராஸ்ட், இந்த சென்சர்ன்றது வந்து லட்டின்ல இருந்து வந்து தண்டுகள். ஏ பாத்தீங்கன்னா கீழே ஒரு தண்டு இருக்கும். ஏ இப்படி போட்டாங்கன்னா கீழே ஒரு தண்டு இருக்கும், கீழே ஒரு தண்டு இருக்கும். என் போட்டாங்கன்னா இங்க ஒரு தண்டு இருக்கும், இங்க ஒரு தண்டு இருக்கும். இதெல்லாம் வந்து சரி. தமிழ்ல வந்து இதுக்கு கிடையாது, அந்த கல்ச்சர் இல்லை நமக்கு. ஆனா சரி எழுத்துக்களுக்கு வந்து பெரும்பாலும் தடிம மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு மாற்றங்கள் இருக்கும். சான்சர் இருக்குது, ஆர்கத்திகா ஏரியில் போன்ற எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா அதுல வந்து தடிம மாற்றங்கள் ரொம்ப குறைவா இருக்கும், லோ கான்ட்ராஸ்ட். அந்த இதை மட்டும் நம்ம எழுதிக்கணும். டெக்ஸ்ட் ரொம்ப நீள டெக்ஸ்ட் வந்து தடிம மாற்றங்கள் இருக்கும். திரைகள் இருக்கின்ற அந்த இடைமுகங்கள், யூசர் இன்டர்ஃபேஸ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜிங், ஷார்ட் மெசேஜிங், வாட்ஸ்அப் மெசேஜ், இதெல்லாம் வந்து சரி அந்த தனிம மாற்றங்கள் இல்லாத எழுத்துக்கள் தான் அவங்க பொருத்தமாக ரொம்ப தெளிவா இருக்கும், பெருசா இருக்கும், சின்ன பத்திகள். அதனால உடனே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ முன்பு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அந்த சென்னை புக் ஃபேர் நடந்தது. அந்த புத்தக காட்சி போயிருந்தேன். நான் புத்தகம் படிக்கிறதுக்காக வாங்கல, அதுல என்னென்ன எழுத்து பயன்படுத்திருக்காங்கன்னு எல்லா புத்தகத்தையும் தொடர்ந்து பார்த்தேன். தொடர்ந்து பார்த்ததுல பெரும்பாலான புதிய நூல்கள் எல்லாம் இந்த மாதிரியான எழுத்து தான், ஏறக்குறைய இந்த மாதிரியான எழுத்து. நான் நினைக்கிறேன் அதை போய் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிட்டுனா ஒரு 5 விதமான லைசன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பேன். நான் 5மே வந்து இந்த தன்மை கொண்டாரு, கொஞ்சம் சாயத்தன்மை. ஆங்கிலத்தில் இருக்கிற ஐட்டாலிக்ஸோடைய ஆங்கிள் வேற, தமிழினுடைய சாய்வுடைய ஆங்கிள் வேற. தமிழுக்கு குறைவா இருக்கும், அதுல கான்ட்ராஸ்ட் இருக்கும், கடிம மாற்றங்கள். சரி, இதுல இருக்கிற சில நுட்பங்களை பார்ப்போம். என்னுடைய நண்பர் வெங்கட் எழுதிய நுட்பம் என்ற நூல், அதுல பாருங்க ஒரு ஆங்கில எழுத்து இருக்கு. இதுல பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இந்த ஆங்கில எழுத்து வேற எழுத்துள்ள இருந்து வந்திருக்கு, தமிழ் எழுத்து வேற எழுத்துல இருந்து வந்திருக்கு. தமிழ் எழுத்துள்ள சாய்வு இருக்கு, ஆங்கில எழுத்துல சாய்வு இல்லை. அதை பதிப்பாளர் என்ன பண்ணாங்க, எனக்கு வேணும், அதனால அது எந்த எழுத்துல வந்து ஏறக்குறைய பொருத்தமா கிடைக்குதோ அதை எடுத்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு எழுத்து இருக்கு, அதனால அவ்வளவா தெரியல. இதுல பல ஆங்கில எழுத்துக்கள் இருக்கு, ரொம்ப படிச்சுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க இது வந்து பெர்சன்டேஜ் சைன், விழுக்காட்டு சின்னம் இருக்கு. இந்த விழுக்காடு வந்து எங்கிருந்து வந்துன்னு தெரியல. ஆல்சோ நாட் ஃப்ரம் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ்.
அது வேற இடத்துல வந்திருக்கு. So you can see there's a disharmony when you use characters that don't match. So இதெல்லாம் நீக்கி இந்த புது எழுத்துல நான் சொன்னேன் இல்லையா, இந்த மூவாவுடைய போல இருக்கணும் சொல்லிட்டு ஒரு முயற்சியில இருந்தேன். இது ஏற்கனவே நான் பண்ணது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணது. அதை எடுத்து மறுபதிப்பு பண்றது, ரிவைஸ் பண்றதுக்காக பண்ணிட்டு இதுல மாதிரி எல்லாம் ஆங்கில எழுத்துக்கு, தமிழ் எழுத்துக்கு, எழுதுறதுக்கு எல்லாமே இருக்கு. இதனுடைய லைட்ஸ் அப்படின்ற ஒரு வெயிட் மெல்லிய எடை கொண்ட எழுத்து இதை பண்ணிட்டோம். அதை விட இன்னும் மெல்லிய எழுத்து எக்ஸ்ட்ரா லைன் ஒன்று பண்ணணும், அப்புறம் ரெகுலர் ஒன்று பண்ணணும். இந்த 3 வெயிட் பண்ண பிறகு இன்னும் கூட பண்ணலாம். 8 வெயிட் பண்ணாச்சு. ஒரே டெக்ஸ்ட், ஒரே டைப்பிங், ஒரே டிசைன், ஆனா 8 வெயிட்ஸ். இது வரைக்கும் நான் பார்த்ததுல கூகுளினுடைய நோட்டு செரிஃப் தமிழ்ல தான் வந்து இத்தனை வெயிட்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இதுல வந்து 8 வெயிட்ஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஐட்டாலிக்ஸ் எப்படி போடுறது அப்படின்றது நான் முடிவு பண்ணேன். இது அப்ளைடா தான் இருக்கு. ஸ்லாட் பண்ணா ஐட்டாலிக்ஸ் கிடைச்சிடும். அதை நான் விரும்பல. ஏன்னா ஆங்கிலத்துல நீங்க டைம்ஸ் ஒன்னே எடுத்துக்கோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த ஐட்டாலிக்ஸ் பண்ணீங்கன்னா டைம்ஸ் ஒன்னுடைய அப்ளைடை வந்து ஸ்லாட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஐட்டாலிக்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா வேற ஒரு எழுத்து. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து நமக்கு ஸ்லாட் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி டைம்ஸ் ஓபன்ல இருக்கிற ஐட்டாலிக்ஸ் பேர் வந்து த்ரூ ஐட்டாலிக்ஸ். அதாவது அந்த வடிவமைப்பாளர்களுக்கு ஐட்டாலிக்ஸ்க்கு தனியா ஒரு வடிவம் வேணும்னு தனியாக சிறப்பாக உருவாக்கப்பட்ட வடிவம் அது ஐட்டாலிக்ஸ். ஆனா அந்த மாதிரியான ட்ரூ ஐட்டாலிக்ஸ் இல்லாத சூழல்ல வந்து மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுறதுன்னா ஸ்லாட் பண்ணி கொடுத்தோம். ஆப்பிள் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி பண்ணாது. ஏன்னா ஐட்டாலிக்ஸ் இருந்து வேற டிசைன் நான் ஸ்லாட் பண்ணி கொடுக்கறதுக்கு எழுத்துறையாளர் அவமதிப்பு போல ஆப்பிள். அதனால தான் நான் ஆப்பிள் இருக்கேன் என்ன மாதிரி. இந்த எழுத்துக்குள்ள வந்து ஆங்கிலம் தமிழோட நிற்காம அதோட ஹைட், ஆங்கிலத்துடைய எக்ஸ் ஹைட் வேற, தமிழ்ல பெரும்பாலும் பண்ணும்போது ஆங்கிலத்தோட எக்ஸோடைய உயரம் எக்ஸ் ஹைட் சொல்லுவாங்க. லோ கேஸ் வேற பேர் எக்ஸ் ஹைட் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க தான் தமிழ் போடுவாங்க. அது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா ஆங்கிலத்தை வந்து பெருசாகவும் தமிழை வந்து கொஞ்சம் சின்னதாகவும் காட்டும். ஏன்னா ஆங்கிலத்துல வந்து ஸ்ட்ரோக் டென்சிட்டி குறைவு, அதாவது இழுப்புகள் வந்து குறையும். ஒரு எப்படின்னா இப்படி போட்டா இப்படி போட்டா, ஆனா தமிழ்ல வந்து போட்டாதான் நமக்கு எழுத்துக்கள் கூட. அதனால ஒரே ஆங்கில போட்டோம்னு சொன்னா ஆங்கில எழுத்து பெருசாகும், தமிழ் எழுத்து சின்னதாகும். அப்போ 12 பாயிண்ட்ஸ்ல ஃபைண்ட் பண்ணிட்டு 12 பாயிண்ட்ஸ் செட் பண்ணீங்கன்னா ஆங்கிலம் எங்க இருக்கோ அதெல்லாம் வந்து தனித்தனியா தெரியும். அதனால ஆங்கிலத்துடைய எக்ஸ் ஹைட் வந்து பா ஹைட் போடுவோம் நாங்க தமிழ்ல. பா என்ற எழுத்துக்குள்ள ஹைட் பேரு பா ஹைட். பா ஹைட் வந்து எக்ஸ் ஹைட் வந்து கொஞ்சம் உயரமா இருக்கும். அப்படின்னா அந்த ஹார்மோனி கிடைக்கும். இது போல பல கூறுகள் இருக்கு. ஆங்கிலம் கொஞ்சம் கண்டென்ஸ், ஸ்லைட்லி கண்டென்ஸா இருக்கும். அப்படின்னா வந்து இப்போதான் ஓவர்கம் தமிழ் டிசைன். இந்த ஆங்கில எழுத்தை வந்து தனியா கொண்டு போய் ஆங்கிலத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஏன்னா அது தமிழோடு இயங்குவதற்காக வடிவமைப்பட்ட ஆங்கில எழுத்து. அது தமிழ் எழுத்தோடு சேர்க்கணும். அது போல பழைய வடிவங்கள், எண்கள், அந்த பெர்சன்டேஜ், கீபோர்ட்ல இருக்கிற எல்லா சிம்பிள்ஸ், கீபோர்ட்ல இல்லாத சிம்பிள்ஸ், புல்லட்ஸ், டேஷ் அண்ட் டேஷ் அந்த மாதிரியான சிம்பிள்ஸ், இந்த லெட்டின் பழக்கத்தை மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆட் சிம்பிள் இதெல்லாம் வந்து ஒரே எழுத்துள்ள உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. It acts upon the basic content. When the positioning of the pulley over the letter is also calculated. அது சரியா போயிட்டு இருக்கோம். எதுவுமே இந்த மாதிரி எழுதிட்டு போட்டு எக்ஸ்போர்ட்னா இந்த ஃபார்ம் எல்லாரும் சொன்னாங்க. நான் காட்டுற என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, then you will create many ugly forms. Yeah, let's first create many forms and then make the ugly ones better. அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கோம். இதுல இருக்கிற சில கூறுகள் இந்த ஆய்வுல இருந்து ஒரு 2 ஆண்டுகள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச். இதுல இருக்கிற சில கூறுகளை வந்து மற்ற செய்திகளா உருவாக்கணும். அதை பற்றிய பிரசன்டேஷன் அடுத்த பிரசன்டேஷன் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்படி.
திருமுத்து நெல்மாறன் அவர்களுக்கு நன்றி. கேள்விகள் இருந்து பார்வையாளர்கள் பெருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நன்றி. Thank you. I work with the document for other friends. Document. And but even for parents also, I try to share thoughts and areas with different languages. Particular thoughts, it's obvious that when different languages are taught, but not very areas only one. All languages are there. It was, but the exact group I did now is I can use different forms for different, but then to say the different characteristics of the forms in each language don't match. Okay. That's the match. Rather than I use something. So I would like to hear some your advice on the market to travel with friends. A German must be an ideal. I don't know if I understood that question entirely, but I understood that. அதாவது வயலில் பயன்படுத்தும் போது அதுலயே வந்து லாட்டின் தமிழ் மேட்ச் ஆகல, மற்ற மொழிகளுக்கெல்லாம் அதை எக்ஸ்டாண்ட் பண்ணும்போது எப்படி மேட்ச் ஆகுது? ஒரு வாட்டர் ஒப்பீனியன் வந்து ஓகே. ஏரியல் யூனிகார்ன்ன்றது ஒரு நல்ல முயற்சி. அது வந்து நோட்டோ சான்ஸ்னுடைய 1.0 சொல்லலாம். நோட்டோ சான்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நோட்டோன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த எழுத்துக்கள்லாம் வர்றதுக்கு முன்ன நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த எழுத்து உள்ள நம்ம பாக்ஸ் வரும். அதை நாங்க வந்து சோப்புன்னு சொல்லுவோம், கை சோப்புன்னு. நோட்டோன்றோட மிஷனே வந்து நோ சோப்பு. இனிமே இந்த சோப்புவே வரப்படாது, அதனால எல்லா எழுத்துக்களுக்கும் நம்ம வடிவம் கொடுத்துக்கோம் அப்படின்றது. அது போல அதுக்கு முன்னோட தான் எழுதிருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ, என்னென்ன பயன்பாட்டு மொழிகள் எழுத்துக்கள் எல்லாமே it's an alien form which is monoline form with no procreation. அதுல இருக்கிற தமிழ் வந்து slanted with procreation, so complete mismatch. But it serves its purpose. Now எந்த மொழியில நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தாலும் ஏரியல் போட்டீங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம். But it's never been updated and the purpose of mismatch. Yes, no, I do want to do that. But like all designers, like all creative people, we don't work for free ads. So if there are people who like fun, and one reason why I love working with a fruit companies, they are also interested in doing this. Anni is a good initiative. Adam the cursive writing program also happened. Tamil, the entire Latin family and Devrati is one. I'm working on Gurmukhi, Gujarati and other South Indian languages. Inimadi has matching, but it is not a high weight match. We will get that. But முதல் தேவை வந்து Latin and Tamil. இது என்ன இது ரெண்டுமே வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் கூட recording. So இந்த ரெண்டு நாட்டும் மேட்ச் பண்ணணும் அப்படின்றது தான் all of my forms are matching. No, but I didn't want to trivialize, but the way I was looking at it is, sometimes people say, I can't hear you, sorry. after listening to your talk, I realized how important the yesterday was. Most of the time we focus on the context. Okay. And don't count on the percentage you have in okay. And I see that's very important. But so there are sometimes advantages and you see different parts when you make a money. Sure. I don't know, I'm worried really, but we can take it off. Whatever question. Okay. So, actually, a question you were talking about the most frequent letters. So, here was a language of some fancy being on fancy. Okay. Fancy, they don't distinguish normal short periods. They don't distinguish the car and the symbol for that. So, on the manuscript, the most frequent symbol is the car. With that? The car. Yeah. Which can also be read as La
possible. The second most frequent symbol is the convol. So both these symbols come before Ka. So if you wanted to make facsimile of that script, these are the two symbols you should pay most attention. Absolutely. No, absolutely. Another analysis for the method of modern text, the most frequently occurring symbol is the pulli. Depending on the text. But, okay, the context in which I chose Ka, Ma, Pa, and La is these are the frequently occurring, I would say, the top 5 or top 10 letters that influence design of other shapes. For example, R right side headings, left side headings influence all letters that start to the straight line or end to the straight line. La right left side headings influence all letters that have a curved beginning and a curved ending. In the Madri, we choose Ka is an extremely important glyph. ஏன்னா அதுல இருக்கிற influences the side headings of all letters that end like Na, La, even Ka at some point. அதே மாதிரி Ka influences Ma, Hu, Sha, எல்லாத்துக்கும் influence பண்ணும். So based on those, we chose those already. But you're right, Ka is very important. இப்போ நம்ம டைப்ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் டைப்ஃபேஸஸ் மொபைல்ல வந்து நம்ம நிறைய நீங்க சொல்ற மாதிரி அலைகள் மொழி பயன்படுத்தும் பொழுது அதை வந்து மேனுஃபேக்சரர்ஸோ இல்லை நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஸ்மார்ட்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த லோடிங் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால மேனுஃபேக்சரர்ஸ் கொடுக்குவாங்க இல்லை இவ்வளோ கான்செப்ட் டிஃபால்ட் பண்ண வைக்குமா, அது லீஸ்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்றது அப்படிங்கும் போது நம்ம அந்த மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் நம்பர் ஆஃப் கான்செப்ட் Good. I've worked with both Android and iOS manufacturers, and they have a valid point. ஏன்னா அவங்க கூட எல்லாரும் பயன்படுத்தணும். அதனால எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஃபாண்ட் தான் முதல்ல போடுறோம். தமிழ்னா ஒரு ஃபாண்ட் போட்டுருவாங்க, அவ்வளவுதான். UI ஃபாண்ட், ஏன்னா அவங்களோட ஸ்பேஸ் லிமிடேஷன். ஆனா இப்போ அந்த சூழல் மாறுது. எப்படின்னா they will not include the font on the thing, but they provide mechanics to download ODX. iOS you can ship font for iOS which is global across the device. Android இருக்கு, ஆனா கொஞ்சம் restrictions. காரணம் என்னன்னா they look at a font as an executable program, which is true. As long as it's an executable program, it enforces security measures. அதனால தான் இவ்வளோ restrictions. But I think it is changing. இன்னொரு கொஸ்டின், இப்போ நம்ம உங்களோட சிலிண்டர்ஸையோ எதுக்கோ வந்து இந்த மாதிரியான டைப்ஃபேஸஸ் நம்பர் ஆஃப் டைப்ஃபேஸஸ் நீங்க வந்து உள்ள கொண்டு வரும் பொழுது அது எவ்வளவு விசிபிலிட்டியா இருக்கும்? நீங்க உங்க சிலிண்டர் கீபோர்ட்ஸ் பயன்படுத்துறவங்களுக்கு எவ்வளவு விசிபிலிட்டி பண்ணுவோம், அதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? என்னோட குருநாத கான்செப்ட் பண்ணா I can't talk about that right now. Yes, I'm lost. Okay. அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரு டாக்டர் கஸ்தூரி ராமலிங்கம் அவர்களை அழைக்கிறோம்.